பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நம்ம வந்து சபைகள்ல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கிறோம். கட்டட சபைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு இருந்தோம். ஒருவேளை ரோமன் கத்தோலிக்கரா இருக்கலாம், இல்லை வேறு அங்கிருந்து பிரிஞ்ச சபைகளா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சபைகள் தான் பிரிஞ்சு வந்திருக்கிறோம். பிரிஞ்சு வந்து தேவன் ஒருவரே அப்படின்ற ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆவியின் கனியை வெளிப்படுத்தினாதான் பரலோகம் போக முடியுன்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அது மட்டும் இல்லாம 2ஆம் வருகை குறிச்ச ஒரு வெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்த வெளிப்பாடு, இவ்வளவு வெளிப்பாடுகள் நமக்கு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அவரோட பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு வந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ சகல ரகசியங்களை அறிந்திருந்தாலும் எனக்கு அன்பிராவிட்டால் நான் வந்து சத்தமிடும் வெண்கலம் போல இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஸோ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறத விட ஏசப்பா வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா, நான் தயார் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை குறிச்சுதான் ஒவ்வொரு நாளும் சகோதரர்கள் மூலமா செய்தி, ஆண்டவர் உங்ககிட்ட வந்து வசனங்கள் மூலமா பேசுற காரியங்கள் மூலமா நம்ம ரிஃபைன் ஆகிட்டே வரோம். ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மை நாமே சோதித்து அறியணும். ஆண்டவர் சொல்றாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மனம் திரும்புதல் எப்ப ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா, தான் ஒரு பாவி அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். தான் எந்த பாவத்துல இருக்கேன்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை பெறணும்ன்ற அந்த எண்ணம் வரும் பொழுதுதான் நான் மனம் திரும்ப முடியும். அப்படின்னா முதல்ல அந்த உணர்வு நமக்கு வந்து தேவை. நம்ம வந்து இன்னும் வந்து பரிபூர்ணம் அடையல, நம்ம இன்னும் பரிபூர்ணம் அடையணும். இயேசப்பா வரும்பொழுது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிழையற்ற ஒரு சபையாராய் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை தரிசிக்கணும். அதற்கு நம்ம ஒவ்வொருவரும் நாள்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு வந்து பிரியமான வழிகளா இருக்கிறதா, இல்ல அவருக்கு வந்து வேதனை உண்டாக்குகிற வழிகளா இருக்கிறதா அப்படின்றத நிதானித்து பார்க்கணும். இதை குறிச்சுதான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி கர்த்தர் கொடுத்திருக்காரு நமக்கு. வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 40. Lamentation 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமென். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். சோ நம்ம எல்லாருக்கும் அதுதான் நம்ம பிரியமா நம்ம வாஞ்சையாய் எல்லாரும் நடப்பிக்கிற காரியம் அதுதான். எப்படியாவது கர்த்தரிடத்தில் திரும்பணும், அவருக்கு பிரியமுண்டான காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருடைய வந்து வாஞ்சையா இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். சோ கர்த்தரிடத்தில் திரும்புறது மட்டும் முக்கியம் இல்ல, திரும்புறதுக்கு முன்பாக நாம் செய்கிற காரியங்கள் வந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களா அப்படின்றத நம்ம தான் நிதானித்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலையும் இதே போல ஒரு வசனம் இருக்கு. அதையும் நம்ம வாசித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர்ல 13:5. 2 Corinthians 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. சோ புலம்பல் 3:40 சரி, 2 கொரிந்தியர் 13:15 சரி, நமக்கு புரிய வைக்கிற காரியம் என்னன்னா, நான் செய்கிற காரியங்கள், காலையில நான் முழிக்கிறேன், நைட்டு நான் தூங்க போகிறேன், நான் இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து முழுமையாக நான் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் நான் செய்கிறேனா, இல்ல இன்னமும் கூட நான் உலகப்புறமா வாழ்ந்துட்டு இருக்கேனா? 99% நம்ம எல்லாரும் மாறிதான் வந்திருப்போம். நம்ம வந்து மாற்றம் அடையாம நம்ம இந்த இடத்துல யாரும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த உபதேசங்கள் வந்து கடினமான உபதேசம் தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்றாரு. அப்போ இந்த உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு நான் ஏசப்பாவெல்லாம் திருப்தி பண்ணுவேன்ற அந்த முடிவோட இருக்கிற நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து கர்த்தரே உண்டு பண்ணியிருக்கிறார். அதை வந்து சந்தோஷத்துடன் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் நம் சுபாவத்துல வந்து ஒட்டி இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணோம்னா அதோட சேர்ந்து வாழ்கிற சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தர் வந்து விரும்புற பிரகாரமாக நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை நாமே டெஸ்ட் பண்ணணும் சொல்றாரு. சோ உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களால் எப்படி அறிவீர்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ நம்ம வந்து நிதானித்து பார்த்து நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கான நிதானித்து பார்த்து கர்த்தரிடம் திரும்பவும் சொல்லிட்டு நம்ம அழைக்கிறார். ஆமா, ஆனா நம்ம ஏன் வந்து சோதித்து அறியறது இல்லை?
இப்ப 99% நம்ம மாறிதான் வந்துட்டோம். ஆரம்ப காலகட்டத்துல ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னு இருந்துச்சோ அதை ஒன்னொன்னா தேடி கண்டுபிடிச்சு நம்ம மனமாற்றத்துக்குள்ள இன்னைக்கு ஏசப்பாக்கு பிரியமா நடந்துக்கிறோம். ஆனாலும் இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது. ஆண்டவர் சொல்றது போல பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்யட்டும் சொல்றாரு. அப்போ பரிசுத்தத்துக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல. நம்ம மேலும் மேலும் பரிசுத்தமான பிள்ளைகளாய் மாறிட்டு வந்துட்டே இருக்கணும்னு சொல்லி என் வழிகளை தேடி ஆராய்ந்து பார்த்து அதுல கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கத்தக்க முறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அதுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்பணும்னு சொல்லி ஆண்டு நம்மள ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். ஆனா இந்த மாற்றத்தை கொண்டு வராம இருக்கிறதுக்கு எந்த மாற்றம்னா இந்த மனமாற்றத்துக்கு கொண்டு வராம நான் தடையா இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பர்ஃபெக்ஷன். நான் பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன், நான் ஒரே தேவனை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாங்கிட்டேன், ஆவியின் கனியை பத்தி எனக்கு தெரியும், தசமபாக காணிக்க கூட தப்புன்னு எனக்கு தெரியும், வீட்டு சபை தான் பைபிள் இருக்குன்னு எனக்கு தெரியும், சோ எனக்கு சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பெருமையான காரியங்கள் நிறைய பேத்துக்கு உள்ள வந்தது. அது ஒரு தின் மார்ஜின் தான். அது ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு 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 மாதிரி ஒரு ப்ரைடு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மாதிரி ஒரு ப்ரைடு நமக்குள்ள வந்துருது. அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே உங்களை சோதித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளே ஒவ்வொரு நாளும் அழைக்கிற தேவனா இருக்கார். சோ இப்போ பர்ஃபெக்ஷன் அப்படின்றது அல்டிமேட்டம் கண்டிப்பா இருக்குது. அது எப்பன்னா ஒண்ணு ஏசப்பா 2ஆம் வருகையில வெளிப்படணும், இல்ல நான் மரிக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒரு பாயிண்ட் மீட் ஆகும். அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம பரிசுத்தமாகிட்டே இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல. அது ஏசப்பா வர வரைக்கும் அந்த காரியத்தை நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இப்ப இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நாளைக்கு இன்னும் பரிசுத்தமாகணும், நாளைக்கு இன்னும் பரிசுத்தமாகணும். சோ இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியமா இருக்கு. இப்போ பவுலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கை. தான் சொன்னது மட்டுமல்ல, தான் செஞ்சும் காட்டிட்டு அவர் போயிருக்கார். தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவர் எழுத்து பிரகாரமாக அவர் போன சபைகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் எழுதி கொடுத்துட்டு, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதே போல நானும் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம்மளே சில பேர் நினைப்போம், வாழ்ந்தா பவுல் மாதிரி வாழணும், ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம். ஆனா அவ்வளவு வைராக்கியமா கர்த்தருக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம் பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. பிலிப்பியன்ஸ் 3:12-14. நான் அடர்ந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். ஆமென். பரிசுத்தமாக வாழ்ந்த பவுலே சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவருக்கே அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் பர்ஃபெக்ஷன் இல்ல, இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும், நான் போகிற தூரம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் பவுல். அதுக்கப்புறம் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். நித்திய ஜீவன் அப்படின்றதுதான் நம் எல்லாருடைய இலக்கு. ஏசப்பா வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே, இனி சகோதரன் ஜெபிச்சது போல அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் எல்லாரும் தரிசிக்கணும். இதுதான் நம்ம எல்லாரோட இலக்கா இருக்குது. அப்போ அந்த இலக்குக்கு நம்ம எல்லாரும் நம்ம தான் முடிவெடுத்திருக்கோம். நீங்க பரலோகம் போகிறது உங்களோட பர்சனலான ஒரு டிசிஷன். இப்ப நான் பரலோகம் போறது என்னோட பர்சனலான ஒரு டிசிஷன். அப்ப அந்த முடிவை நான் தான் எடுத்திருக்கிறேன். அப்போ அந்த முடிவுக்கு கடைசி வரைக்கும் நான் எப்படி பண்ணணுமா, பவுல் சொல்றது போல அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் பின்தொடர்கிறேன். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஐக்கியத்துக்குள்ள சில பேர் 6 மாசம் இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 4, 3, 5, 6ன்னு சொல்லிட்டு வருஷங்கள் ஓடி இருக்கலாம். ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மாதிரி ஒரு வெறுமையான ஒரு எண்ணங்கள், என்னப்பா இன்னும் ஏசப்பா வரவே இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி சில மாதிரி கேள்விகள், நான் இன்னும் எவ்வளவுதான் பரிசுத்தமா மாறுறது, என் வாழ்க்கையில எவ்வளவுதான் மாற்றத்தை கொண்டு வருது. அப்போ ஒரு மாதிரி ஒரு பிசாசு பேசுது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டை கொடுத்து பேசுது. அப்ப நம்ம இருதயம் என்ன சொல்லுது, ஆமா ஓகே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எல்லாத்தையும் ஹோல்ட்ல போடலாம். ஒரு மாதிரி ஒரு முறுமுறுப்பு, ஒரு எரிச்சல்,
உணவு கர்த்தருடைய காரியங்களை செய்ய விடாம இருக்கிறது ஒரு அசதியான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி உருவாக்கி பிசாசு நம்ம வந்து நம்ம லக்கு நம்ம என்ன வந்து ஒரு முடிவு எடுத்தோமோ பரலோகம் போகிறதுக்கு, அந்த பரலோகம் போக விடாதபடிக்கு அதை தடை செய்து நமக்குள்ள வேற சிந்தனைகளை கொண்டு வந்து நம்மை நாமே நிதானித்தறியாம நம்ம அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடக்க விடாம பிசாசான வந்து தடை செய்து கொண்டு வந்திருக்கிறான். வசனம் 13 சொல்லுது, அதை பிடித்துக் கொண்டு நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஆனா ஒண்ணு பண்றேன், இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். சில டைம் வந்து நம்ம பேசும்போது நான் டிவியை விட்டுட்டேன், நான் பொய் சொல்றதை விட்டுட்டேன், நான் வந்து நாடகம் பார்க்கறதை விட்டுட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேசுறதை விட்டுட்டேன், நான் குடிக்கிறத விட்டுட்டேன், நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன், நான் புறணி பேசுறதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை வந்து கர்த்தருக்காக நம்ம வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இது பார்க்கும் பொழுது நான் இவ்வளோ வந்து விஷயத்த வந்து கர்த்தருக்கு ஒதுக்கிட்டேன், இந்த ஒரு விஷயம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எவ்வளவுதான் என்ன ஒதுக்குறது அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வந்து பிசாசானவன் எழுப்பும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நமக்கு அது வந்து பிடித்திருக்கிறதுனால சில டைம் அது விழுந்து போகிற வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இது வரைக்கும் முடிஞ்சதுதான். நம்ம என்னென்ன காரியங்களை வந்து பின்னாடி கர்த்தருக்காக நம்ம வந்து விட்டு வந்தோமோ அதெல்லாம் முடிஞ்சது. இதுக்கு மேல இருக்கிறது வந்து கர்த்தருக்கு எப்படி நம்ம வந்து பிரியமான காரியங்களை நடப்பிக்கணும், இன்னும் நான் மாற வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தேடி ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னு சொல்லிதான் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் 14 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருவேன். அப்போ நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகல. என்னுடைய குறிக்கோள் வந்து பரலோகம் போகணும். ஆனா அந்த பரலோகம் போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்னை நானே சோதித்து அறிந்து எங்கெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறனோ அதை மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த உறுதியோட அவர் இங்க எழுதுகிறார். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 12 வரை. 1 Timothy 6:11-12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென். ஆமென். பவுல் மட்டும் சொல்லல, பவுல் தான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து இன்னும் பரிபூர்ணம் அடையல, நான் இன்னும் பரிபூர்ணம் அடையணும்னு சொல்லி சொல்றாரு. அதே போல தீமோத்திக்கும் எழுதுறாரு. இப்ப தீமோத்தி வந்து ஒரு சீசன், அவனை வந்து கிளப்பி விட்டு நீ போப்பா, ஊரா போய் பட்டணங்கள் தோறும் மூப்பர்கள் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்றாரு. அப்போ இந்த குணங்கள் எல்லாம் தீமோத்திக்கு இல்லையா? பவுல் வந்து அவரை முன்குறிச்சு அவரை அழைச்சதுக்கு அப்புறம் நீ போப்பா பட்டணந்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து அப்படின்னு சொன்ன காலகட்டத்துல வந்து பவுலுக்கு வந்து இவர்கிட்ட வந்து இந்த காரியங்கள்லாம் இல்லைன்ற விஷயம் இருக்கு இல்லைன்னு டவுட்டே அனுப்பிச்சுட்டாரு. அப்படி கிடையாது. அவருக்கு வந்து இது எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமை சாந்த குணம், இது எல்லாமே வந்து பவுல் கிட்ட இருந்த காரியங்கள், அவரை தீமோத்தி கிட்ட இருந்த காரியங்கள் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவைகளை அடையும்படி நாடு. இன்னும் நீதி அதிகமாக நீதி செய், இன்னும் தேவபக்தியில வந்து வளரு, இன்னும் விசுவாசத்துல வளரு, இன்னும் அன்புல வளரு, இன்னும் பொறுமையில வளரு, இன்னும் சாந்த குணத்துல வளருன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஊக்குவிக்கிறவரா தான் இங்க பவுல்ல நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. சோ அப்போ பவுல் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் அந்த காரியம் தான். நான் அடைஞ்சிட்டேன், நான் தேர்ந்துட்டேன், இதுக்கு மேல இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஒருவராரும் கூடாது. ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கிற நாம் வந்து இன்னும் மேலும் பரிசுத்தமாக பிள்ளைகளாய் மாறணும். சோ விசுவாசத்துல வந்து நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு வந்து கர்த்தர் காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைகளதுதான். ஆனா அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா, அவருக்கு பிரியமாக எல்லா விஷயத்தையும் நடப்பிக்கிறேனா என் வாழ்க்கையில அப்படின்னு நிதானித்து அறிந்து அவருக்கு மனநோவு உண்டாக்கத்தக்க காரியங்கள் ஏதாகிலும் என் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அதை தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம அழைக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் வசனம் 1. 2 Corinthians 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுதந்திரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆமென்.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கபடியினால், இதே முந்தின அதிகாரத்துல வசனம் வந்து ஆறாம் அதிகாரம் வசனம் 14 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, நான் உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் புத்திரராயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நமக்கு. அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கபடியினால், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு அப்படின்னு பாக்குறோம் இங்க. அப்ப மாம்சத்திலையும் ஆவிலும் அசுசிகள் இருக்குது. சோ நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கதான் செய்யுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. கர்த்தருடைய ரத்தம் வந்து சகல பாவங்களையும் கழுவும் நமக்கு தெரியும். அதை நான் சுதந்திரிச்சுட்டு நான் என்ன பண்ணணுமா, என்னுடைய வழிகளை நான் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வந்து அழைக்கிற தேவனா இருக்கார். அது மட்டும் இல்லாம பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகிறது இந்த தேவ பயம் அப்படின்ற இங்க படிச்சோம். அதே போல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 11 நம்ம வாசிச்சது போல தேவ பக்தி அப்படின்னு பாக்குறோம். தேவ பக்தினா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம பேசும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா தேவ பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, நம்ம அவருக்கே பிரியம் உண்டாக நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கிற காரியங்கள் தான். நம்ம எது செஞ்சாலும் அது கர்த்தருக்கு பிரியமான காரியம் தான். அப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் தேவ பக்தி அப்படின்னு சொல்லி சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல போட்டு இருக்குது. வாசிக்கலாம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 12. பிலிப்பியன்ஸ் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஆமென். இப்பதான் நம்ம பார்த்தோம் தேவ பக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வசனம் சொல்லுது பயத்தோட அப்படின்னு சொல்லுது. அப்ப பயம்னா என்ன அப்படின்னா, கர்த்தரை தண்டிச்சிருவாரு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குரிய பயத்தை பத்தி ஆண்டவர் இங்க பேசவே இல்லை. இந்த பயம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், அதுதான் அவர் மேல நம்ம வைத்திருக்கிற பயம். அதை மட்டும் தான் என் வாழ்க்கையில நடப்பிப்பேன் அப்படின்ற முடிவெடுத்து அதை மட்டும் நம்ம செயல்படுத்தணும் பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியமா இருக்கிறது. சோ அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. 1 Timothy 4:6-8. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமென். 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஆமென். நம்ம இங்க பார்க்க போற வார்த்தை மீண்டுமாக அந்த 7ஆம் வசனத்துல இருக்கிற அந்த தேவ பக்தி அப்படின்ற வார்த்தை தான். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தினா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் சில பேர் வந்து கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தேவ பக்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வசனம் இங்க என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, தேவ பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியங்கள், அவருக்கு பிரியமான காரியங்கள் மட்டும்தான் அதை பத்தி பேசப்படுது. சோ அவருக்கே பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலேயும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்போ நான் கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியங்களை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதா, இந்த ஜீவனிலும் சரி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லாவற்றிலையும் அது பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கணும். திரும்ப ரிப்பீட் பண்றேன். 8ஆம் வசனம் சொல்லுது போல, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலையும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்க காரியங்களை என் வாழ்க்கையில நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த ஜீவனிலும் சரி நம்ம வாழ்கிற இந்த பூமியில கூடிய இந்த வாழ்க்கையும் சரி மறுமையிலும் சரி அது வந்து நமக்கு வந்து கர்த்தர் வந்து பலனை கொடுக்கிற தேவனா இருக்கார். அது நமக்கு பிரயோஜனமா இருக்க போகிறது பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த பைபிள் ஸ்டடி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னா நான் கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியங்களை செய்யணும். கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னா என்னை நான் சோதித்து அறியணும். நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா, பிரியமா இல்லையா? பிரியமா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்றேன், 99% காரியங்கள் வந்து நம்ம செய்வது கர்த்தருக்கு பிரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வசனங்கள் நிறைய வாசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோம், கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் பைபிள் ஸ்டடி நடக்குது, நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க. இவ்வளவு விஷயங்கள் உள்ள போக போக நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் எங்கேயாவது சுபாவத்துல வந்து
இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் இருக்குதா அப்படின்ற நிதானித்து பார்ப்போம். அதுதான் கர்த்தரும் விரும்புகிற தேவனா இருக்கிறார். சோ நம்மை நாமே சோதித்து அறிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த தலைப்புல வந்து சில வசனங்களை வாசிப்போம். எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 10. எபிசியன்ஸ் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆமென். நீங்கள் சோதித்து பாருங்கள். எதை சோதித்து பார்க்கணுமா? கர்த்தருக்கு பிரியமானது வழிகளை என் வாழ்க்கையில இருக்குதான்றத நம்ம தான் சோதித்தறியணும். அதை வந்து என்ன சொன்னது போல சுபாவத்துல சில காரியங்கள் வந்து நம்ம கூட ஒட்டி பிறந்திருக்குது. அது வந்து தப்புன்னு கூட தெரியாம கூட நம்ம போயிருந்திருக்கலாம். அதோட சேர்ந்து வாழ கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் வெளிப்படுத்தியும் கூட அதை அசட்டை பண்ணி இருக்கு, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது, இந்த பலவீனம் கர்த்தருக்கும் தெரியும், அதனால அப்படியே விட்டுறலாம், இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்டான ஒரு ஸ்டேட் இல்ல, ஒரு மாதிரி அதை நிதானித்து அறியாத அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரான விஷயமா இருக்குது. அதை குறிச்சு நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் முக்கியமா இங்க நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாரும் சீஷர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு. நம்ம எல்லாரும் வந்து நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்பதான் மனமாற்றத்துக்குள்ள வர முடியும். நான் பாவி இல்ல, என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, நான் தேடிட்டேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வஞ்சனைக்குள்ள வந்தாச்சு. பிசாசான உங்களை ஏமாத்திட்டான். நாம இன்னும் தேர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குதான் செய்யுது. அப்போ நான் எங்க தேர்றது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, என்னுடைய வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் என்னால சோதித்து அறிய முடியும். இதைதான் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அதனால அவர் மலப்பிரசங்கத்துல ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் நான் செய்யற விஷயங்கள் தவறா இருக்குன்ற உணர்வு எனக்கு வந்தா மட்டும்தான் நான் மனம் திரும்ப முடியும். நான் செய்யற காரியங்கள் தவறே இல்ல, நான் வந்து எல்லார்ட்டையும் கோவப்படுறேன், எரிச்சல் அடைகிறேன், இதெல்லாம் வந்து தப்பு கிடையாதுன்ற என் மனசு என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு எனக்குள்ள மனமாற்றம் வரப்போறதே இல்லை. அப்போ கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? நீ கோவப்படாதப்பா, நீ எரிச்சல் அடையாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வசனத்துக்கு விரோதமாக பிசாசானவன் பேசுறான், அவனுக்கு நம்ம அடிமைகளாக மாறுகிறோம். அப்போ நான் பாவி, எனக்கு இன்னும் மனமாற்றம் அடைய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் அந்த மனமாற்றத்துக்குள்ள வர முடியும். அதை சோதித்து அறியணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கலாத்தியர்ல வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. கலேஷியன்ஸ் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்கிறவன். இப்போ இந்த சோதித்து பார்க்கிற இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா பைபிள்ல அநேக வசனங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றது போல கட்டளையின் மேல் கட்டளையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். அப்போ அங்க வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு கோர்த்து நமக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா, நம்மை நாமே சோதித்து அறியணும். இப்போ அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்ப நான் செய்யற காரியம், காலைல முழிக்கிறேன், பல்லு விளக்குறேன், அப்புறம் வந்து நான் குளிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், அப்புறம் திரும்ப வேலை இடத்துல வந்து நிறைய காரியங்கள் நான் செய்யறேன், நைட்டு வீட்டுக்கு வரேன், கணவன் மனைவியோட இருக்கிறேன், பிள்ளைகளோட இருக்கிறேன், நைட்டு தூங்க போகிறேன். இந்த என்டையர் டைம் ஃப்ரேம்ல நான் செய்கிற எல்லா விஷயமும் கூட 100% கர்த்தருக்கு பிரியமான காரியங்களாய் மாத்திரம் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருவரும் சோதித்து அறியணும். அது நம்ம மேல் சுமத்தப்பட்ட கடமை. ஏன்னா 1 கொரிந்தியர்ல வந்து 11ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா, அப்பம் பெற்றப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம நிதானித்து அறிந்தா மட்டும்தான், நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு நிதானித்து அறிந்தா மட்டும்தான் நியாயத்திற்கு நம்ம போக மாட்டோம்ன்றதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 21 இதுதான் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். அப்போ நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சோதித்து அறிந்து நிதானித்து பார்த்து அது நல்லதா இருந்தா எடுத்துக்க வேண்டியதுதான். ஒருவேளை வந்து நமக்கு வந்து அது கர்த்தருக்கு விரோதமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து உதறிவிட வேண்டியதுதான் சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட பேசுகிறார். அப்புறம் அடுத்ததாக பார்க்க போறது வந்து, நம்மை அவர் வந்து சோதித்து ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, எனக்கு அந்த ஞானம் கிடையாது, என்னை நானே சோதித்தறிந்து நிதானிக்கிறது எனக்கு ஞானம் இல்லை. அதனாலதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம யாக்கோபுல வாசிக்கிற பாத்தீங்களா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ எனக்கு ஞானம் குறைவா இருக்கு ஆண்டவரே, என்னை சோதித்தாரு, எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போ இந்த விஷயத்த வந்து இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இருந்தவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இதை ஜெபமாவே செஞ்சிருக்கிறாங்க.
ஒரு பிரேயராவே வந்து இந்த விஷயங்களை வந்து ஆண்டோட கேட்டிருக்கிறாங்க. அதை நம்ம வாசித்து பார்ப்போம். இப்போ சங்கீதம் 139 23 24, Psalms 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஆமென், ஆமென். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து ஆண்டவரே நீங்க வந்து அதை ஆராய்ந்து பாருங்கப்பா, என் சிந்தனைகளை நீங்க புரிஞ்சுக்க ஆண்டவரேன்னு சொல்லி முடிச்சுட்டு வசனம் 24 உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்ம எத்தனை தடவை இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம்? ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை சோதிங்க ஆண்டவரே, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அங்க ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. நீங்க வந்து நீ நியமித்திருக்கிற அந்த நித்திய வழியில நடப்பிக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்துல கேட்டுக்கிறோமா? இப்படி கேட்கலன்னா இனிமே நம்ம கேட்போம். ஏன்னா நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு கிறிஸ்து தான் வேணும், பைபிள் தான் எனக்கு முக்கியம், அது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்ற வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. அப்போ நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்தா மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியும். அப்போ இவ்வளவு வைராக்கியமா இருக்கிற நம்ம வந்து நம்ம வழிகளை சோதித்து அறியாம போயிட்டோம் அப்படின்னா நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவாக போயிடும். சங்கீதம் 143 10 வாசிக்கலாம். Psalms 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஆமென். இந்த வசனம் கதை சொல்லி கொடுக்குது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும். நீர் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அப்போ இந்த சங்கீதக்காரர்கள் ஜெபம் பண்றது போல நாமும் கேட்டுக்கொண்டு எங்கெல்லாம், ஏன்னா மோசம் போகாதிருங்கள் அப்படின்ற வார்த்தைகளை வந்து அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம் பைபிள்ல. எச்சரிக்கையா இருங்கள், மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ மோசம் போகிறதுனா நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரியாமலே ஏமாந்து இருக்கிறது தான் மோசம் போறது. ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க, எனக்கு தெரியல, ஆனா ஏமாந்து போயிட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரியுது. அப்போ அது போலதான் இப்போ உங்களை நம்மை நாமே நிதானித்து அறியல அப்படின்னா நம்ம மோசம் போயிருக்குன்னு அர்த்தம். நான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகையை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்மளுடைய ஆத்மாவை அழிப்பதற்கு அவன் பல வகையில வந்து அவன் பிளான் பண்றான். அப்போ எந்த பிளான்ஸ் அவன் நமக்கு எதிராக வந்தாலும் அது அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்ட பிள்ளைகள் அவன் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவசரம் சொல்றது போல நம்ம வந்து நிதானித்து அறியணும். இது சரியா, இது சரியில்லையா, இது இயேசுக்கு பிடிக்குமா, இது இயேசுக்கு பிடிக்காதா, நான் செஞ்சா அப்பா பிரியப்படுவாரா, பிரியப்பட மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றையும் அவர்கிட்ட கேட்டு நிதானித்து அறிந்து செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கிற வழி வந்து ஒருபோதும் பிசக்குவதே இல்லை. அது வந்து சீராதான் இருக்கும்ன்றத புரிந்த பிள்ளைகள் நாம இருக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லாம இந்த உதவியை வந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒருவேளை எல்லாம் சரியாயிடுச்சு, நான் செட்டில் ஆயிட்டேன் ஒரு எண்ணம் கூட நமக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம இன்னும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வரைக்கும் மாறினது முக்கியம் இல்லையான்னு கேட்டா முக்கியம்தான். ஆனா பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன். சோ அது முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்தீங்களோ அது முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் வந்து மாற வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் ஏசப்பா விரும்புகிற தேவனா இருக்கிறார். அதுக்குதான் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். பரிசுத்தாவி நம்ம கூட இருந்து அவர் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட பரம ரகசியமா இருக்கிற அந்த பரிசுத்தாவை நமக்குள்ள வாசம் பண்ணி நம்ம திருத்தி கொண்டு வர பாத்தீங்களா. அவரோட ஆளுகைக்கு முழுமையா உட்பட்டு அவர் சொல்றதை கேட்டு நம்ம மனம் திரும்பி அவர் பக்கத்துல வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம் சங்கீதம் 25 அதிகாரம் வசனம் 4-5, Psalms 25:4-5. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆமென். இப்ப நம்ம பார்த்தது வந்து சங்கீதம் 139, 143, இப்ப சங்கீதம் 25, இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அவங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் வழியில சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரொம்ப முக்கியமா இதுல நான் பாக்குற வார்த்தை வந்து நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் முடிக்கிறான். உம்முடைய சத்தியத்தை நடத்தி என்னை போதித்தருளும். நீர் என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் மியூட்ல மட்டும் இருங்க.
டிஸ்ட்ராக்ட் ஆகுது. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருப்பேன்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. அப்ப நாள் முழுவதும் காத்திருக்கிறது அப்படின்னா பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றப்ப மட்டும் கிடையாது, பிரேயர் பண்றப்ப மட்டும் கிடையாது, பைபிள் படிக்க மட்டும் கிடையாது. காலையில முழிச்சு இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம போகிற வழி ஒருபோதும் தவறா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ காலையில ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், இது மட்டும் தான் என்னோட டைம் இயேசுவோட அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். நாள் முழுவதும் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் எசப்பா இதை செய்யலாமா, இது வேணாமா ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்குமா, இதை பிடிக்காதா, எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த கான்வர்சேஷன் அவரோட கூட நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய வழி சீரா இருக்கும். யோபுல இதான் சொல்றாரு. யோபு 13ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்லுது, என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் எத்தனை, என் மீறுதல்களையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உணர்வு எனக்கு வரணும், என் பாவின்ற உணர்வு எனக்கு வரணும், இன்னும் மனமாற்றம் அடைய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு வரணும். ஏன்னா சில டைம் சில வீடுகளுக்கு போகும்போது சொல்றாங்க, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவியா, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனா, என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, ஆனாலும் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு என் வாழ்க்கையில. அப்படின்னா என்ன, தேவன் அநீதி உள்ளவரா, அவரை குற்றப்படுத்த பாக்குறாங்களா? ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் எது செய்தாலும் கரெக்டா செய்கிற தேவன் தான். அப்ப எனக்குள்ள என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் இன்னும் மனமாற்றத்துக்குள்ள வரல. மேபி 99% வந்திருக்கலாம். அந்த 1% நம்ம வராம இருக்கிறது இன்னும் என் வாழ்க்கையில அது கட்டாவே இருக்குது. அந்த கட்டை உடைக்கிறதுக்கு எனக்கு வழிகள் நிறைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நான் சோதித்து அறியாம அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு எனக்கு பழகி போச்சு. ஒரு காலகட்டத்துல கர்த்தரையே குறை சொல்ற அளவுக்கு இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. அப்போ நம்முடைய வழிகள், எனக்கு வசனம் தெரியும் ஆனால் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னா இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்மை நாமே நிதானித்து அறியாம இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா கர்த்தர் அன்பும் கிருபையும் உருக்கமும் நிறைந்த தேவனா இருக்கிறார். அவருக்கு பிரியமான பிள்ளை அவருக்கு பிடிச்ச காரியத்தை மாத்திரம் வாழ்க்கையில நடப்பிச்சா அங்க 100% விடுதலை உண்டு. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வசனம் ஒருபோதும் பொய்க்கவே பொய்க்காது. ஒருவேளை என் வாழ்க்கையில விடுதலை எங்கேயாவது இல்லாம இருக்கு அப்படின்னா என்னை நானே சோதித்து அறிகிற வேலை இது. எங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றத நிதானித்து அறிய வேண்டிய வேலை இது. நிதானித்து அறிந்து நம் பாவங்களை அவரிடம் அறிக்கையிடும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் அப்படின்றாரு. அப்போ அது மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட தடைகள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு வெயிட் பண்றது இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா தான் இருக்கிறார். அடுத்ததா இப்ப நான் பார்க்க போறது கர்த்தர் விரும்புறார் நம்ம சோதித்து அறியணும், அதுக்கோட ஹெல்ப் கேட்கணும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம அதை சோதித்து அறியணும். ஆகாயில வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆகாய் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. ஆகாய் 1:5-7. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கல்ல, திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறதும், புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை, வஸ்திரம் கொடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்காயவில்லை, கூலியை சம்பாதிக்கிறான், பொத்தலான பையிலே போடுகிறான். இதெல்லாம் உலகப்பூர்வமான காரியங்கள். எது எடுத்து கால வச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எனக்கு சில கட்டுகள் இருக்குது, இன்னும் உபத்திரவங்கள் இருக்குது, என் வாழ்க்கையில விடுதலை இல்லாம இருக்குது அப்படின்னா அவர் விரும்புகிறது சிந்தித்து பாருங்கள். எங்கெல்லாம் நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது, இதை நம்ம செஞ்சா மட்டும்தான் நமக்கு விடுதலை. இதை செய்யாம இல்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஒரே தேவன் தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ஆவியின் கனி பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா, என் வழிகளை ஆராய்ந்து பார்க்காம சிந்திக்காம இருந்தோம்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எசேக்கியேல்ல வாசிக்கலாம் 18ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 28 வரை. எசேக்கியேல் 18:27-28. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஆமென். ஆமென்.
சோ நம்ம எல்லாரும் பாவைகள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அவர் வந்து என்ன பண்றாரா, அந்த ஆத்மாவை வந்து பிழைக்க பண்ணுவேன். அதை வந்து நான் அது சாவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த 28ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அவன் எச்சரிப்பு அடைந்து அப்படின்னு பாக்குறோம் இங்க. அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இது எனக்காகவும் கூட தான். இந்த கர்த்தர் கொடுத்த இந்த பைபிள் ஸ்டடி நம்ம எல்லாருக்காகவும் தான். ஏன்னா சில டைம் வந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் அந்த பிரதருக்கு, இந்த வசனம் இந்த சிஸ்டருக்கு, இந்த வசனம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்களை பின் பாயிண்ட் பண்றதுதான் எல்லாருடைய மனசா இருக்குது. ஆனாலும் இந்த வசனம் எனக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எனக்குள்ள மாற்றங்கள் வரும். ஏன்னா அவர் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அப்போ சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனமும் எனக்காக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்துக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் என் வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்ற அந்த உணர்வு வரும் பொழுது மட்டும்தான் நான் வந்து மனமாற்றத்துக்குள்ள வர முடியும். இல்ல எனக்கு கிடையாது இது அவங்களுக்கு அப்படின்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பெருமை நாயை வேலை செய்து பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்வு உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். சோ கரெக்ஷன் வந்து எல்லாருக்கும் தான் கரெக்ஷன் இருக்குது. அவன் அந்த வசனம் சொல்றது போல அவன் எச்சரிப்பு அடைந்து, இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனங்களை பேசும் பொழுது கர்த்தர் உங்க இதயத்துல வந்து ஊடுருவி அவர் வந்து இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருந்தார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏன்னா நீங்க எச்சரிப்பு அடைஞ்சிட்டீங்க. எச்சரிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே, அப்ப எச்சரிப்பு அடைந்தா மட்டும் பத்தாது, நான் மனமாற்றம் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வசனங்கள் நிறைய உள்ள போகுது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 45 வசனம் நான் எடுத்திருக்கிறேன். பட் அவ்வளவு பேச முடியுமான்னு சொல்லி தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சது 30 வசனமாவது சகோதரர்கள் பேசுறாங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 அதிகாரம், 3 அதிகாரம், 10 அதிகாரம் எவ்வளவு படிக்கிறீங்க, எவ்வளவு வசனங்கள் உள்ள போகுது. அந்த எல்லா வசனங்களும் இருதயத்தை குத்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மனமாட்டத்துக்குள்ள வரணும். குத்திட்டு நம்ம வந்து மனமாட்டத்துக்குள்ளே வரல அப்படின்னா அதுல பிரயோஜனமே இல்லை. சோ கர்த்தர் சொல்றது போல எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை அப்படின்னு சொல்றான். அப்போ எச்சரிப்பு அடைஞ்சாச்சு. ஆனாலும் வந்து என்ன பண்றான், அவன் சோதித்து அறியாம அவன் நிலைமை வந்து அப்படியே இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. Matthew 7:26-27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். 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 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. சோ கர்த்தர் விரும்புகிறது என்ன, நம்மை நாமே சோதித்தறியணும், நம்ம சிந்தித்து பார்க்கணும், அவரிடம் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டும் கூட இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அதன் வீட்டின் மேல் மோதினது, அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். லூக்கா 12:47 வாசிக்கலாம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆமென். ஆமென். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நமக்கு எல்லாம் சித்தம் தெரியும். வீட்டு சபையில இருக்கிற 5 வயசு குழந்தைக்கு கூட வந்து சத்தியம் தெரியும், ஒரே தேவனை தெரியும். ஏன்னா நம்ம வீட்டுல பெற்றோர்கள் வந்து வசனத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கூட வந்து சத்தியம் தெரியுது. கர்த்தருடைய வசனங்கள் வந்து பிள்ளைகள் வாயில வைப்பேன்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா, எல்லா பிள்ளைகள் வாயில நம்ம வீட்டுல இருக்கதான் செய்யுது. அப்போ சித்தம் இல்லாம நமக்கு வந்து நம்ம இல்ல, கர்த்தருடைய சித்தம் என்ன எல்லாருக்கும் தெரியும். சோ அவர் சொல்றாரு, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரனை அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்போ மத்தவங்களுக்கு விழுகிறத விட நமக்கு அதிகமான அடிகள் அடிக்கப்படும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா சித்தம் தெரியும், ஆனா கீழ்ப்படிய சம்டைம்ஸ் வந்து மறந்துடுறோம். அப்புறம் வந்து அதுல விருப்பம் இல்லாம போயிடுது. சில டைம் வந்து இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்னா அதை வந்து தள்ளி போடுறோம். ஒரு ப்ரோகாஸ்டினேஷன், ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ், நிறைய சூழ்நிலைகள் இருக்குதான் செய்யுது. ஆனா நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து சோதித்து எச்சரிப்படைந்து மனம் திரும்பினா உனக்கு பரலோகம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ யோவான் 9:41 வாசிக்கலாம். John 9:41. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆமென். ஆமென். நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது.
இப்போ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டிட்டார். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சித்துதான். சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டிட்டார். நம்ம யாரும் குருடர்கள் கிடையாது. நம்ம கண்கள் வந்து பிரகாசமா இருக்குது. கர்த்தர் இப்ப வந்து நம்ம அவரிடம் இருந்து ஒளியை பெற்று நம்ம இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறோம். நம்முடைய ஒளி மற்ற எல்லாரும் முன்பாகவும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம அதே யோவான்ல 9:41 சொல்லுது, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் கூட நம்ம ஆயத்தமாயிராமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தும் கூட அதுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு 3 விஷயத்தை மட்டும் இப்போ ஹைலைட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தது வந்து சோதித்து அறியணும்னு ஒரு விஷயத்தை வந்து தீர்மானம் எல்லாரும் புரிஞ்சுட்டு இன்னைக்கு. நம்ம எல்லாரும் நம்ம சோதித்து அறியணும். சோதித்து அறிஞ்சு கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கத்தக்க காரியங்களை வாழ்க்கையில எது இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணணுன்ற அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வந்திருக்கும். அது அப்போ சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். ஒரு 3 பாயிண்ட் மட்டும் அதை குறித்து தியானித்து பார்ப்போம். எதையெல்லாம் நான் சோதித்து அறியணும். ஒண்ணு வந்து சுய வஞ்சனை. நீதிமொழிகள் வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் வசனம் 12. Proverbs 30:21. Proverbs 30:12. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமானதை தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. அப்போ நான் செய்யறது எல்லாம் கரெக்ட் தான், என்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது வீட்டு சபையில இருக்கவே கூடாது. இதுக்கு பேர் தான் சுய வஞ்சனை. தான் சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாத்திக்கிற காரியங்கள் தான். சோ இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அழைக்கவே இல்லை. நம்மை நாமே நிதானித்து அறியணும். யாக்கோபுல வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 25 வரை. ஜேம்ஸ் 1:23-25. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். ஆமென். அடுத்தது வாசிங்க. 25 வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான். ஆமென். திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருக்குன்னு சொல்லி வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ வசனத்தை வந்து கேட்டா மட்டும் பத்தாது, அதை வாழ்க்கையில வந்து நடப்பிக்க ஆரம்பிக்கணும். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, அப்ப அந்த வசனங்களை கேட்டு அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அப்போ நான் கேட்கணும், அதை உற்று பார்க்கணும், அதில் நிலைச்சு நிக்கணும், கேட்கிறதை மறக்காம இருக்கணும். இங்க பாருங்க 3 ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து வசனத்தை நான் கேட்கணும், அதில் நிலைத்திருக்கணும், அதை நான் மறந்து போயிடக்கூடாது. எப்ப மறந்து போயிடுவேன்? அந்த வசனம் என்கிட்ட வந்து அடிக்கடி என்கிட்ட வராம இருந்துச்சுன்னா வசனம் மறந்து போயிடும் எனக்கு. இப்போ மீண்டும் மீண்டும் வசனங்களை வாசிக்கணும், அதில் உற்று பார்த்து நிலைத்திருக்கணும், அதற்கேற்ற கிரியை செய்கிறனா இருந்தால். அப்போ 3-4 காரியங்கள் பார்க்கிறோங்க. உற்று பார்த்து நிலைத்திருந்து அதை மறக்காம அதை நடப்பிக்கிறவனா இருந்தா மட்டும்தான் தன் செய்கையிலே பாக்கியவானா இருப்பான். ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் பரலோகம் இல்லை. உற்று பார்த்தா மட்டும் பத்தாது, நிலைத்திருந்தா மட்டும் பத்தாது, மறக்காம இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கிரியை கேட்டதை வந்து கிரியின் மூலமா வெளிப்படுத்தியும் காட்டணும். இவர்களை செய்தா மட்டும்தான் அவன் பாக்கியவானாக மாறுவான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இது முதல் விஷயம் நம்ம பார்த்தது வந்து சுய வஞ்சனை. இந்த சுய வஞ்சனைக்குள்ள நம்ம யாரும் சிக்கொண்டு இருக்க கூடாது, விட்டு வெளியே வரணும். அதை நிதானித்து அறிவோம். அடுத்ததா மற்றவங்களுக்கு முன்பாக தான் நீதிமான் அப்படின்னு காட்டிக்கிறது. நான் பாருங்க பிரதர், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மட்டும் தன் நீதிமான் காட்டிக்கிறது. நான் பாருங்க தர்மம் பண்ற மதர், நான் பாக்குற இடத்துல வந்து பாக்குறவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற மதர் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் பண்ற மாதிரி மத்தவங்களுக்கு காட்டுறது. வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாது சொல்றாரு. சோ அவர் விரும்புறது என்னன்னா, நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணுமே தவிர மனுஷர் காண்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்களுக்கு முன்பாக அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை அவன் செய்யவே கூடாது. அதை குறித்து 2 வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 20:6 வாசிக்கலாம். Proverbs 26. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்தும். இதுதான் மனுஷனுடைய எண்ணமா இருக்கிறது. மனுஷனுடைய குணங்கள் இப்படிதான் இருக்கத்தான் செய்யுது. ஆனா கர்த்தர் அதை அருவருக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் லூக்கால 16ஆம் அதிகாரம் வசனம் 15. Luke 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆமென்.
ஆமென், ஆமென். கடைசியா முடிக்கிற வார்த்தை தான் ரொம்ப கடுமையா இருக்குது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு அதுல பிரியமே இல்ல. மனுஷனுக்கு முன்பாக நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிற காரியங்களை அவரு வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் சுய வஞ்சனைக்குள்ள நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம். ரெண்டாவது பக்கம் பார்க்கும் பொழுது மனுஷனை திருப்திப்படுத்துறது. மூணாவதா நமது கனியில நமது கனியினாலே நம்ம நம்மையே சோதித்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயுல 7ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 25 வரை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் போதுமா? ஏன்னா இது ரொம்ப பெரிய வசனமா இருக்குது. நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. மொத்தம் 7ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 23 வரை. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா தான் இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜீவனுக்கு போகிற வழி குறுக்கமா தான் இருக்கு. ஆனா இங்க என்ன புரிஞ்சுக்கிற காரியம் அப்படின்னா, வசனம் 16, 17, 18 எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்ப நம்ம எல்லாரும் நல்ல மரமும், இயேசு கிறிஸ்து கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சரீரத்துல ஐக்கியமா இருக்கிற நம்ம எல்லாரும் நல்ல மரமா தான் இருக்க முடியும், கெட்ட மரமா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப நல்ல மரமா இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணும்? வசனத்தின்படி நல்ல கனிகளை மாத்திரம் தான் கொடுக்க முடியும். நல்ல கனியும் கெட்ட கனியும் ஒரே மரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தித்திப்பான நீரும் ஓர்ப்பான நீரும் ஒரே ஊற்றுகளிலிருந்து புறப்பட மாட்டாது நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்குள்ள நன்மை தீமை ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்லவே முடியாது. ஒண்ணு நன்மையா இருக்கணும், இல்ல முழுமையா தீமையா தான் இருக்கணும். அதான் அதை எம்பசைஸ் பண்ற மாதிரி ஆண்டவர் மீண்டும் முழுமையாக அதையே பேசுகிறார். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் அப்படின்றாரு. அப்போ நல்ல மரம் நல்லதுதான் கொடுக்கும், கெட்டதான் கெட்டதான் கொடுக்கும். இது ரொம்ப குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு நமக்கு. அப்போ நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப எனக்குள்ள 99% நல்ல கனியா இருக்குது, 1% கெட்ட கனியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நல்ல கனி கிடையாது, அது பேர் கெட்ட கனி, கெட்ட மரம். அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்முடைய கனிகளினாலே நம்ம கனிகளை சோதித்து அறியணும். நம்ம செய்யற காரியங்களை சோதித்து அறிந்து ஏசப்பாக்கு பிரியமா இருக்குதா இல்லையான்றதை நிதானித்து அறியணும். யோவான் 10:27 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் எனக்கு பின் செல்லுகிறது அப்படின்றார். அப்போ நான் இயேசு கிறிஸ்து என்னை அறிந்தவரா இருக்கிறார். அப்போ எப்ப அவர் அறிந்தவரா இருக்கிறார்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ அவர் கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு அது சத்தத்தை செவி கொடுத்து அதை உற்று பார்த்து அதுக்கு நிலைத்திருந்து அதை மறக்காம அதை கிரியையின் மூலம் நடப்பித்தோம் அப்படின்னா நம்ம பரலோகம் போகிறது கண்டிப்பா உறுதி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ 1 கொரிந்தியர்ல 11:31 சொல்றது போல நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். சோ இதுக்கு இப்ப என்ன செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னா, நான் செய்கிறது எல்லாம் சரியா இருக்கா? ஒருவேளை சரியா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ண சொல்லி கர்த்தர் நம்ம அழைக்கிற தேவனா இருக்கிறார். யோவான் 3:3 வாசிக்கலாம். 1 John 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். 1 John 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவன் அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமது பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தண்ணியில புதைச்சிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். அவர் உயிர்த்தது போலவே நாமும் ஒரு புது சிருஷ்டியாய் உயிர்த்துட்டோம். இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்காருன்னு வாசிக்கிறோம். அப்போ நான் பிழைச்சிட்டேன், நான் பிழைச்சு கிறிஸ்துவுக்காகவே பிழைச்சிருக்கிறேன். அப்போ அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல இந்த உலகத்தை நான் கரைபடாம நான் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். சோ நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளணும்ன்றதுதான் கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 6:40 வாசிக்கலாம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஆமென். தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நம்ம ஜீசஸோட ஒரு குளோன், ஒரு காப்பியா மாற சொல்லிதான் நம்ம அழைக்கிறார். ஆனா அவரை போலதான் நம்ம மாறணும். அதுதான் அவர் விரும்புகிற காரியமா இருக்கு. அவர் சொல்ல, என் ஆடுகள் என் பின் செல்லுகிறது அப்படின்றாரு. அப்போ அவரை முழுமையாக சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டு எக்ஸாம்பிள் ஏசப்பா தான்.
இந்த உலகத்துல இருக்கிற யாரும் எனக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. என் பெஞ்ச் மார்க் வந்து ஏசப்பா தான். அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அது போல என் வாழ்க்கையில எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்து அவரை போல எல்லாரும் வந்து அதை நோக்கிதான் பயணிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்டிமேட்டம். கஷ்டம்தான், ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ 1 கொரிந்தியர்ல 9:27 வாசிக்கலாம். 1 Corinthians 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். 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 நம்ம யாரும் அசதியா இல்ல. நம்ம எல்லாரும் வந்து விழித்துக் கொண்டு எப்படி இன்னும் அதிக ஆத்மாக்கள் சத்திய சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடுகிற கூட்டம் தான் நம்ம கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய வீட்டு சபையா இருக்கிற நம்ம எல்லாருமே. அப்போ மத்தவங்களுக்கு நம்ம போய் சொல்றோம், ஆனா அதே போல நம்மளும் வாழ்ந்து காட்டணும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம செய்யாம போனோம் அப்படின்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். யோவான் 15:2 வாசிக்கலாம். John 15:2. ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே, காட்டொளிவு மரம் நம்ம எல்லாருமே. ஆனா சுபாவ கிளையே வந்து கீழ்ப்படியாம போகிறப்போ வெட்டி எரியறதுக்கு அவர் யோசிக்கவே இல்லை. வாக்கு தத்தங்களும் தேவாராதனைகளும் எல்லாம் அவர்களுக்குரியது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியது. ஆனாலும் அவங்க கீழ்ப்படியாம போகிறப்போ அதை வெட்டி எரிஞ்சிட்டாரு. ஆனா நம்ம எல்லாருமே வந்து காட்டு ஒளிவு மரம் அந்த சுபாவத்துல நம்ம சேர்த்திருக்கிறார். நமக்கு வந்து அவர் கிருபையா இருந்து ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவங்களுக்கே வந்து வெட்டி போடுறாரு அப்படின்னா கீழ்ப்படியாம போனா நம்மளாம் ஏமாத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்றது போல, எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப நம்ம இன்னும் நம்ம வழிகளை தேடி ஆராய்ந்து பார்த்து எச்சரிப்பு அடைந்து கர்த்தருக்கு வந்து பிரியமான காரியங்களை மாத்திரம் என் வாழ்க்கையில செய்யறேனா, நான் தேவ பக்தியா இருக்கிறேனா அப்படின்றத நிதானித்து அறிந்து நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து பேசிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டாலும் சரி, நீங்க கேட்கலாலும் சரி, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய சபையில நம்ம எல்லாருமே வந்து ஒரு உக்ரானக்காரன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்நானம் பெற்ற நம்ம அனைவருக்கும் வந்து பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிதானித்து அறிந்து அந்த வரத்தை வந்து எடுத்து பயன்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையா இருக்குது. எபிரேயர்ல 2:1 வாசிக்கலாம். Hebrews 2:1. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த சிஸ்டர் 2:1 தானே, 2:1. எபிரேயர் தானே சிஸ்டர்? எபேசியர் சொன்னா. ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். ஆமென். சோ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு எதுக்குன்னா, இப்ப நம்ம நிறைய டெய்லி வந்து 8 to 9 பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்குது. ஒவ்வொரு செய்தியும் வந்து எச்சரிப்பின் செய்தியா இருக்குது, நமக்கு மனம் மாற வேண்டிய செய்தியா இருக்குது, கர்த்தருக்கு இன்னும் பிரியமான காரியங்கள் செய்ய வேண்டிய செய்தியா இருக்குது. அது எல்லாத்தையும் கொடுக்குற கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான காரியமா இருக்குது. அப்போ கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கு, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இல்ல, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை ஏன் இல்லைன்னு சொல்லி நிதானித்தறிந்து அந்த வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மை நாமே சோதித்தறிய நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ஒருபோதும் பிசாசு நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு வழியே இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். கடைசியா ஒரு 4 வசனத்தோட நம்ம எழுதி செய்யலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். Revelation 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமென். பாவம் செய்யறது மனிதனுடைய இயல்புதான். ஆனா பாவை ரட்சிக்கதான் இயேசு கிறிஸ்து வந்து வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்து தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தது உங்களுக்காக, பர்சனலா உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரதுக்காக தான். இப்ப நம்ம எல்லாரும் பாவைகள் தான். அதனால ஆண்டவர் சொல்றது போல இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பும் சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவனா இருக்கார். ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் எச்சரிப்பையா இங்க கொடுக்கிறார். ஏன்னா இந்த அடுத்ததான் பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து எச்சரிப்பு வருது வந்து சபையின் மூலமா எச்சரிப்புகள் வருது. அப்போ அது வரும்பொழுது எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் மனம் மாறணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு என்னைக்கு வருதோ ரொம்ப நல்லது. இல்ல நான் மாற மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் வந்துச்சு அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளா இருந்தோம்னா நமக்கு வந்து ரட்சிப்பின் பாதை நமக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கிறது. இது ரொம்ப அலாமிங்கா இருக்கிறது. என்ன காரணம், என்ன விஷயம் பார்த்தாங்க, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு அப்படின்னா சபை.
நீங்க ஐக்கியத்துல இருக்கிற சபை. நீங்க ஒருவேளை மெட்ராஸ்ல இருக்கலாம், பெங்களூர் இருக்கலாம், திருச்சியில இருக்கலாம், சேலத்துல இருக்கலாம், இல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வீட்டு சபையோட ஐக்கியமே நம்ம வந்து இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வார்ன் பண்றார். நான் வீட்டு சபையோட ஐக்கியம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை. புத்தி சொல்ல ஆள் இல்லை அப்படின்னா பிசாசு வந்து அவன் வந்து அக்னி ஆஸ்திரங்களை எய்வான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு டெம்டேஷன் கொடுக்க மாட்டான், பல வகையான 1000 விதமான அவன் டெம்டேஷன் கொண்டு வருவான். நம்ம விழுந்து போறது நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வசனத்தை நீங்க மீண்டும் வாசிச்சு பாருங்க. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். வீட்டு சபை இல்ல, வீட்டு கூடுகை இல்லை அப்படின்னா நம்ம விழுந்து போகிறதுக்கு வழிகள் இருக்குது என்று பார்க்கிறோம். சோ கடைசியா வசனத்தை நிறைவு செய்யலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. 1 Peter 2, 1-3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஆமென். சோ இங்க பார்க்கிறது வந்து கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், நம்ம எல்லாரும் ருசி பார்த்துட்டோம். அடுத்து சொல்றாரு, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அப்போ இந்த பேசிக்கான சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. என்ன கிரைட்டீரியானா சகல துர்குணம், சகல கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்கூறுதல், இவை எல்லாவற்றையும் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பேசிக்கான காரியங்களை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, நான் வசனம் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்க அதை கீழ்படிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பேசிக்கா நம்ம இந்த விஷயங்களை ஒழிச்சிட்டு தான் நம்ம வந்து வசனங்களை படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். ஸோ பேசிக் கிரைட்டீரியாஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்ம இன்னும் அதிகமாக வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகளா இருந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்து இது சரியா இருக்கா, சரியா இல்லை நிதானிச்சு அறிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போகிற வழி வந்து கர்த்தரை நோக்கி போகிற வழியா தான் இருக்கும். கடைசி வசனம் யாக்கோபு 1:21-22 சொல்லுது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களையும் ரட்சிக்க வல்லமுள்ளதாம் இருக்கிற திருவசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவராய் இருங்கள். சோ எல்லா வித அழுக்கையும் கொடி துர்குணத்தையும் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு வசனத்தை வந்து நீங்க வந்து வாஞ்சியா நீங்க கேளுங்கப்பா அப்படி சொல்லி முடிக்கிறாரு. 23ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்கிறவாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருங்கள். சோ இன்னைக்கு நம்ம வாசித்தது போல அநேக வசனங்கள் வந்து நமக்கு எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா நம்மை நாமே சோதித்தறியணும். நம்ம இன்னும் அடையல, நம்ம இன்னும் பரலோகம் போய் சேரல. பரலோகம் போகிற வரைக்கும் பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நான் அதை எப்படி வந்து செய்யணும் அப்படின்னா என் வழிகளை நான் சோதித்து அறியணும். அப்ப எங்கெல்லாம் கர்த்தருக்கு வந்து வேதனை உண்டாகத்தக்க வழி என் வாழ்க்கை இருக்கோ அதை நான் அதை வந்து கண்டுபிடிச்சு நான் வெளியே வரணும். அதுக்கு உதவி அவர்கிட்டயே கேட்கணும், ஆண்டவரே நீங்களே உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பார்த்தது போல 3 காரியங்களை பார்த்தோம். 1 சுய வஞ்சனை, 1 வந்து மத்தவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள், அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்த்ததுல 3 விஷயம் பார்த்தோம். அப்ப அந்த 3 விஷயத்தையும் வந்து நிதானித்து பாருங்க. நம்ம வந்து எங்க நம்ம விழுந்து போயிருக்கோம்னு சொல்லிட்டு அது 3 வந்து அல்டிமேட்டும் கிடையாது, இன்னும் நிறைய காரியங்கள் எடுக்கலாம். நிதானித்து நீங்க பாருங்க. அப்போ நிதானித்து பார்த்து எங்கேயாவது வந்து நான் கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா அந்த மனம் திரும்பி கர்த்தருக்கு திரும்பும் பொழுது கண்டிப்பா அந்த இளையகுமாரன் எப்படி வந்து திரும்பி வந்தானோ, எப்படி ஏசப்பா கையை விரிச்சுக்கிட்டு அவனை கட்டி அணைச்சு அவனை வந்து என் பிள்ளை சொல்லி அரவணைச்சு வந்தாரோ அது போல நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து மன்னித்து நம்ம மேல அன்பு கூறுவதற்கு அவர் தயவு பெற்றிருக்கிறார். இந்த எண்ணங்களோட நம்ம வந்து இந்த வசனங்களை இதயத்தில் நிறுத்தி வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானித்தறிந்து கர்த்தருக்கு பிரியமுண்டான காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ஜெபத்தோட இந்த கூடுகை நம்ம நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த ஒரு பைபிள் ஸ்டடிக்காக எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தை ஏறடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா இரக்கும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை உயர்த்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த ஆன்லைன் பிரேயர் ஒரு மணி நேரம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய தாசன் மூலியமாக கேட்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் தியானித்து
ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சரியா கை கொண்டு நடக்க எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எச்சரிப்பின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அங்க ஒவ்வொரு இடத்திலே நாங்கள் கேள்விப்படுகிற சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் 24 மணி நேரமும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்கணும் ஆண்டவரே. அவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய தாசன் மூலியமா ஒவ்வொரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் இப்பொழுது கேட்டோம் ஆண்டவரே. இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுடைய இருதயமான பலகையை எங்களை வேண்டிக் கொள்ளுது ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இரவு 1 மணி நேரம் நாங்கள் சரியாக கேட்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கும்படியாக அப்படியே கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுடைய தாசர்கள் மூலியமா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டு இருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி கொடுத்த உங்களுடைய தாசனையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. ரட்சகர் மீட்பருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Praise Lord, brothers and sisters. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, praise Lord. Praise Lord, brother. Praise Lord, sisters. Praise the Lord, brothers and sisters. Thank you, Jesus. Praise the Lord, brother. Thank you very much. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, pa. Praise Lord, brother.